சித்தர்கள் பயன்படுத்தி வந்த விலங்கு வசிய முறை. சித்தர் அருளிய மிருக வசிய முறைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். சித்தர்கள் என்றால் அறிஞர்கள் என்று பொருள்படுவதாக பழந்தமிழ் நூல்கள் கூறுகின்றன. சித்தர்கள் இயற்கையை கடந்த சக்திகள் உடையவர்கள். இவர்களின் மருத்துவ, கணித, இரசவாத, தத்துவ, இலக்கிய, ஆன்மீக ஈடுபாடுகள் இவர்களின் உலகாயுத பண்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த சித்தர் பெருமக்கள் பல்வேறு வசிய முறைகளை கடைபிடித்து வந்தனர். அவற்றினை பற்றிய குறிப்புகளை சித்தர்கள் சூட்சமமாய் பாதுகாத்து வந்தனர். வசிய முறைகள் பல்வேறு இருந்தாலும் இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது மிருக வசியம் ஆகும். சமீப நாட்களில் வன விலங்குகள் மக்கள் குடியிருக்கும் பகுதிக்குள் வந்து விடுவதாகவும் அதனால் மக்களுக்கு துயர் உண்டாவதாகவும் பல செய்திகளை பத்திரிகைகளில் பார்க்க முடிகிறது. நாம் அவற்றின் வாழ்விடங்களான வனப்பகுதிகளை ஆக்கிரமித்து குடியேறியதுதான் இத்தகைய நிலைக்கு காரணம். முற்காலத்திலும் கூட மனிதன் தன் தேவைகளுக்காக அடர் வனங்களின் ஊடே வாழ்ந்திருந்தனர். ஆனால் அவர்கள் மிருகங்களோடு இணக்கமாயிருக்கும் உத்திகளை கை கொண்டிருந்தனர். இத்தகைய உத்திகளை நம் முன்னோர்கள் மிருக வசியம் என்றழைத்தனர். இன்றும் கூட மலைவாழ் மக்கள் இத்தகைய சில உத்திகளை தமது அன்றாட பழக்கத்தில் வைத்திருக்கின்றனர். மனித நடமாட்டமில்லாத மலைகளிலும் காடுகளிலும் உறைந்திருந்த நம் சித்தர் பெருமக்களும் இத்தகைய பல மிருக வசியங்களை அருளியிருக்கின்றனர். அந்த வரிசையில் இன்று போகர் அருளிய மிருக வசியம் ஒன்றினை பார்ப்போம். இந்த தகவல் போகர் 7000 எனும் நூலில் இருந்து சேகரிக்கப்பட்டது. தான் என்ற மூலினரி விரட்டிக்கப்பா தப்பாமா லாதித்த வாரந்தன்னில் வன்மையுடன் ஓம் சடா சடாவென்று ஆனென்ற வாயிரத்தெட்டுருசெபித்து வவ்வேரை மறுவாரம் பிடுங்கிக் கொள்ளி குறியான வேரையுனி பிடுங்கிக் கொண்டு நள்ளுவாய் நிழலுலர்த்தி கொண்டு நலமான செப்புகுளிசத்தில் அடைத்து கொள்ளி அணிவாய் முன்னுருவே தியானஞ்செய்து ஆச்சரிய மந்திரத்தான் மிருகஞ்சேராது நரிவிரட்டி என்றொரு மூலிகை உண்டு. இதற்கு நரிமிரட்டி, கிலுகிலுப்பை, பேய்மிரட்டி என வேறு பெயர்களும் உண்டு. இந்த மூலிகையை தேடி கண்டுபிடித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த செடியின் முன்னர் அமர்ந்து ஓம் சடா சடா என்ற மந்திரத்தினை 1008 தடவைகள் செபித்துவிட வேண்டுமாம். அதன் பின்னர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த செடியினை பறித்து அதன் வேரை பிடுங்கி நிழலில் உலர்த்தி கொள்ள வேண்டுமாம். செம்பினால் ஆன தாயத்து ஒன்றினை செய்து அதில் காய வைத்த நரிமிரட்டி வேரினை அடைத்து ஓம் சடா சடா என்ற மந்திரத்தினை 300 தடவைகள் செபித்து பின்னர் அணிந்து கொள்ள வேண்டுமாம். இவ்வாறு அணிந்தவரை மிருகங்கள் நெருங்காது என்கிறார் போகர்.